நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல், சேலம் மாவட்டத்தில் இருந்து. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது பூர நட்சத்திரம். அதாவது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரத்திற்குரிய தொழில்களாகட்டும், பரிகார ஸ்தலமாகட்டும், வணங்கக்கூடிய தெய்வமாகட்டும், தானம் செய்யக்கூடிய பொருளாகட்டும், இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஏஎல்பி அதாவது அட்சய லக்ன பத்ததி முறையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா அது எதனால் ஏற்பட்டுச்சு, அதற்கான தீர்வு எப்படி, தீர்வு காலம் எப்போது, இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும். இத்தனை மாதம் ஆகுங்க, இதுக்குள்ள பிரச்சனை தீரும், இப்படி செய்யுங்க, இதற்கான பரிகாரம் இதுதான் அப்படிங்கிறத நம்மளால கட்டாயம் சொல்ல முடியும். ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன், நேரடியாகவும் நீங்கள் ஜாதகம் பார்க்க வரலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தகுந்த கட்டணம் செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இப்போ பூரன் நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் எதுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சினிமா துறை, பொழுதுபோக்கு கலைஞர்கள், இது சம்பந்தப்பட்ட வேலை. அடுத்து நகை வியாபாரம், நகை டிசைன் பண்ணுறதாகட்டும், உற்பத்தி விற்கிறது, இது எல்லாமே இதில் அடங்குது. நறுமண பொருட்கள் விற்பனை செய்கிறது, கழிவறை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்கிறது. அடுத்து பெண்களுக்கான ஃபேன்சி ஐட்டம்ஸ் உற்பத்தி விற்பனை செய்கிறது. அடுத்து மேக்கப் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறது, இதில் அடங்குது. அடுத்து பார்த்தோம்னா திருமண மண்டபத்திலேயே நிறைய வேலைகள் இருக்கும். சைடில் ஆர்கெஸ்ட்ரா ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இல்லை மேடை அலங்காரங்கள் ஆகட்டும், இது சம்பந்தப்பட்ட வேலைகளும் இதில் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்னே நடக்குதுன்னா அங்கே ஒரு கமெண்ட்ரி விவாதம் போகும். அது சம்பந்தப்பட்ட துறை வேலைகளும் இதில் அடங்குது. இப்போ தொழில்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பரிகார ஸ்தலம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ ஹரி தீர்த்தேஸ்வரர் சன்னதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. கண்டிப்பாக பூர நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் போச்சுன்னா கண்டிப்பாக இந்த சன்னதிக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் இருக்க தடைகள் நீங்கும்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம்னு எடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும், அதாவது வெள்ளிக்கிழமை வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம், அதாவது ஒத்த தீபம் ஏற்றக்கூடாதும்பாங்க. அம்பாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா 2 விளக்கு, 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தடை பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து நீங்கள் தானம் செய்யக்கூடிய பொருள், தானம் செய்யக்கூடிய பொருள்னு பார்த்தோன்னா துவரையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இருக்கிறவங்களை விட இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுத்து பாருங்க, அவங்க மனம் நரம்புறத போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிரம்பி வழியும் என்று சொல்லலாம். இது போல நீங்க புதிதா தொழில் துவங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, இல்ல தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை ஏஎல்பி முறையில பாருங்க. ஏஎல்பி முறையில பார்த்தோம்னா 10ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நட்சத்திராதிபதி ஆகட்டும், லக்னாதிபதி ஆகட்டும், 10ஆம் ஸ்தானாதிபதி, இவங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். நல்ல நிலைமையில இல்லைன்னா நீங்க தொழில் அப்படிங்கிறது வளர்ச்சிகள் அப்படிங்கிறத எட்டாத நிலையில இருக்கும். உங்களுக்கான தொழில் எதுன்னு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அதே சமயம் அந்த திருத்தலம், அதாவது புதுக்கோட்டையில் ஒரு சன்னதி கோவில் சொல்லியிருந்தேன், அந்த சன்னதியில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு.
பூர நட்சத்திரம் நாளன்று அங்க தரிசிச்சுட்டு வாங்க. அதே சமயம் 7 வகையான தீர்த்தம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த தீர்த்தத்தை வந்து நீங்க வாங்கி அது அப்படியே பருகிறப்போ, உங்களுக்குள்ள அந்த தீர்த்தம் போகிறப்போ உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அப்படியே வந்து ரெடியூஸ் ஆயிடும்னு சொல்லலாம். ஸோ ஒரு தடை பிரச்சனைகள் வாழ்க்கையில இருந்தது எல்லாமே தீர்ந்து விடும் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம்.